சாரீஸ்லாம் நல்லா இருக்கு, புது டிசைன்ஸ்ல இருக்கு. நாங்கள் இங்கே ரெகுலராக தான் வரோம். புதுசாக இருக்குது, எல்லாமே பிடிச்சிருக்கு, விலையும் நியாயமாக கரெக்டாக இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அவர் பொதுவான ஆளு. நான் விஜய் ஃபேனு. இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிட்டேன். நான் திண்டுக்கல் சொந்த ஊர். இன்னைக்கு கிளம்பிட்டேன். FTS பார்க்கறதுக்கு தான் போறேன். அதெல்லாம் நானே இந்த படம் பார்க்கல. இனிமேதான் தியேட்டர்ல போய் பார்க்கணும். FTS கடைசி படம் தலைவருக்கு பார்க்கணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னன்னா இருந்தாலும் இத்தனை வருஷம் பார்த்துட்டோம் தியேட்டர்ல. கடைசி படம் இவர் போறாரு. இது எப்படி நம்ம விட்டுட்டு துரோகம் பண்ற மாதிரி இல்லையா? அதுதான். அது சில பேர் வருவாங்க. இந்த இவனே படம் நான் அப்பயே பார்க்க போறேன்டா அப்படின்னா, இப்ப படத்துக்கு போவேன் அப்படின்னா படத்துக்கு போவேன். நான் விஜய் ஃபேனு. எத்தனை வருஷம் தலைவரை பார்த்துட்டோம். தலைவர் தியேட்டர்ல பாக்குறது ஒரு இதுக்கு போன்ல பாக்குறது கிடைக்காதுல்ல. அது ஆமா, அது இருந்துகிட்டு தான் எல்லாருக்கும். நம்ம பக்கத்துல உட்காந்துக்கிட்டே பாக்குறாங்களே, இவங்க திட்டதான் முடியும். வேணா பார்க்காதான்னு சொன்னா பார்க்கதான் போறாங்க எல்லாம். ஒன்றும் பண்ண முடியல. அது ஒரு இதாக தான் இருந்துச்சு. அது தலைவர் படம் எப்படி இருந்தாலும் ஓடிடும். அது ஒரு பிரச்சனை இல்லை. கலெக்ஷன்லாம் நமக்கு ஒன்று இதுதான். அது ரொம்ப எலிவேஷனாக தான் இருக்கும். அது என்னதான் இருந்தாலும் சீஃப் மினிஸ்டர்னு போட்டாலும் பழைய தளபதி அப்படின்னு போடுறது நம்ம ஒரு இதுதான். ரெண்டும் போட்டாலே நல்லா இருக்கும். கடைசி படம் ஒரு வருத்தமாக தான் இருக்குது. என்ன ரெண்டுக்கும் இப்போ முன்னாடிலாம் இப்போ FTS போகிறோம், ஜாலியாக இருக்கும், தலைவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு இருக்கும். இப்போ கடைசி படம் ஒரு மாதிரி வருத்தமாகவும் இருக்குது. என்ன ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஃபீலிங். அது இருக்க தான் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வருத்தமாக தான் இருக்குது. அது இப்பயே ப்ரீ சேல்ஸ்ல எல்லாம் போயிட்டு தானே இருக்கு. இது வரைக்கும் 10 கோடி இது எடுத்திருக்குன்றாங்க. அது எப்படி இருந்தாலும் நம்ம கலெக்ஷன் எலெக்ஷனும் நம்ம தான் கலெக்ஷனும் நம்ம. கண்டிப்பா பாப்பேன். இதான கடைசி படம், ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொடுக்கணும்ல. நம்ம லெஜெண்டரி ஃபேன்ஸா இருந்தாலும் எல்லாரும் போய் பார்ப்பாங்க. விஜய் எல்லாம் பிடிக்கலன்னு சொன்னாலும் விஜய் ஒரு பக்கம் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால எல்லாரும் வந்து பார்ப்பாங்க படம். தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ஆக்டர்னு சொல்லலாம். அதனால கண்டிப்பா எல்லாருமே வருவாங்க. கண்டிப்பா கூட்டம் இருக்கும், நீங்க பாருங்க. தளபதி அவரோட கடைசி படம் பொதுவான நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா எல்லாருமே ஒன் டைம் போய் பார்க்கணும். அதுதான் நம்ம அவர் கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டா இருக்கும். இவ்வளவு வருஷம் சினிமால இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாரும் போவோம். கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு காமன் பீப்புளா யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அது சொல்லப்போனா அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். முன்னாடி வராம ஒரு ஹைப் ஏற்றி வர்றது. கண்டிப்பா எல்லாரும் விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பா எப்பவுமே எதிர்பார்ப்பு இருக்குதான் செய்யும் விஜய் பொறுத்தவரையில. அது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எப்பவுமே மோசு குறையாது. விஜய் நல்லா போகும் படம். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு படம் நல்லா இருக்குன்னா ஏற்கனவே வந்த படம் நின்று போச்சு இல்லையா? அதால பெரும்பாலும் தியேட்டர்ல பார்க்க விரும்புவாங்க எல்லாருமே. சிஎம் விஜய்னு டைட்டில் கார்டு வரும்போது எப்படி இருக்கும்? இன்னும் சிறப்பா இருக்கும். எல்லாருமே சந்தோஷமா வரவேற்பாங்க. ஏன்னா ஒரு குறுகிய காலத்துல சினிமா துறையில இருந்து ஒரு 2 வருஷத்துல அரசியல் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சராக வர்றாருன்னா அது மக்கள் செல்வாக்கு இல்லாம வர முடியாது. 60 ஆண்டு காலமா இருந்த அரசியல் இல்லாம எல்லாமே பள்ளத்துக்குள்ள போயிடுச்சு. அதால இன்னைக்கு இன்னொரு படம் விஜய் நடிச்சாருன்னா கூட நல்லா ஓடும். இது கடைசி படம் இல்ல, மறுபடியும் அவர் நடிக்கிறது கூட மக்கள் இதை பார்த்துட்டு சொல்லுவாங்க. மக்களே சொல்லுவாங்க, நீ மறுபடியும் நடிங்க, ஏன் சிஎம் இருந்தா நடிக்கூடாதா? நடிக்கலாம் இல்ல. ஜனநாயகம்னா என்ன ஆகுது? சிஎம் என்ன ஆகுது? அது சினிமா, இது அரசியல், அவ்வளவுதான். ஏன் அந்த மாதிரி நடிக்கூடாதுன்னு என்ன சட்டத்தில் இடம் இருக்கு? என்ன தாராளமாக நடிக்கல. எப்பவுமே தளபதி படத்துக்கு எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வரப்போகுது. ஆல்ரெடி லான்ச் பண்ண வேண்டியது ரொம்ப டிலே ஆகுது. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் எப்பவுமே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். செலிப்ரேஷன் எப்பவும் போல் அதிகமாக தான் இருக்குது இந்த படத்துக்கு. ஏன்னா ஆல்ரெடி தலைவாக்கே தெரியும் உங்களுக்கு என்ன நடந்ததுன்ட்டு. ஸோ இந்த வாட்டி சிஎம்ன்றதுனால என்ன ஒரே ஒரு குறைனா பசங்களால போக முடியாது, சின்ன பசங்களாலாம். அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. கலெக்ஷன் அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மீட் ஆகுமான்றது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான்.
பட் டெஃபினட்டாக ஹிட் ஆகிற படம் தான். லீக் ஆயிருச்சு, நீ படத்தை போய் பாப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னும் நல்லா பார்க்கவே இல்லை ப்ரோ. சரி. ஆமாம், அதெல்லாம் நிறைய பேர் ஜென்யூன் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பார்க்கணுன்னு தேட்டரில் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கம்பல்சரி இப்போ தேட்டரில் தான் படத்தை பார்ப்பாங்க. யாருன்னா ஒருத்தர் 2 பேர் அப்படி பரவலாக போகிறத நம்ம எதுவும் தடுக்க முடியாது. அது அவங்களோட இஷ்டம். பார்ப்போம் என்ன நடக்குது. லீக் ஆன பிறகு கூட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கேன். தேட்டர்லாம் காலியாக தான் இருக்கும். அது நாளைக்கு உங்களுக்கு மார்னிங்கே தெரிஞ்சிடும் கூட்டம் வருமா வராதான்றது. எப்படி இருந்தாலும் விஜய் படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கம்பல்சரி இருப்பாங்க. ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கடைசி படம் எப்படி ஃபீல் பண்றீங்க? அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. மேபி அவருக்கு கொஞ்சம் அவரோட முடிவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். அது எல்லாருக்குமே, அது இண்டஸ்ட்ரீஸ்க்குமே ரொம்ப ஒரு வெல்த்தான ஒரு விஷயம் தான். சிஎம் விஜய்னு டைட்டில் கார்டு வரும்போது எப்படி இருக்கு? அதுக்கெல்லாம் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். நம்ம அது முன்னாடி வந்திருந்தோம்னா இந்த டைட்டில் கார்டே வர வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படி வருதுன்னும் போது அது நிஜமாலே அவருக்குமே ஒரு பெருமையான ஒரு விஷயமா தான் இருப்பார். கண்டிப்பா பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஷோ போறீங்களா? ஃபர்ஸ்ட் ஷோ போகுமானா தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நாள் நைட் ஷோ வச்சு போயிடும். தேங்க்யூ. ஜனநாயகன் படம் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குண்ணா? ஓஹோன்னு கூட வெற்றி தான் காரணம். அது மக்கள் தான், வேற எதுவும் கிடையாது. ஆனா படம் வந்து லீக் ஆயிருச்சு, அதனால யாரும் பார்க்க போக மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. எப்போ படம் ரிலீஸ் ஆனா தேட்டர் போய் பார்க்க ஜனம் கிடையாது. ஆமாம். தளபதி விஜய் அவரோட கடைசி படம் எப்படி இருக்கும்னா? அதுதான் சொன்னேன், வெற்றி தான் எப்போ இருக்கு. வெற்றி அதான். கடைசி படம் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்காண்டா? இல்லை, அவங்க விருப்பம் அது. சரி. அவ்வளோதான். எவ்வளவு மக்கள்லாம் சிலவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா படம் லீக் ஆயிருச்சு, நீ வந்து பார்க்க வரமாட்டாங்க. அதெல்லாம் வருவாங்க, கண்டிப்பாக வரும். வர ஜனம் கிடையாது. இருக்கப்பட்டம் போவான், இல்லாத பட்டம்லாம் போடுவான். சரி தான் போய் ஆகணும். இப்போ நான் ஒருத்தாலும் செல்லு இல்லை, ஒருத்தாலும் கடை வாங்கி தான் ஃபோன் பண்ணுறான். அதுமாதிரி தான் ஒரு கடை வாங்கி தான் சினிமா போகிறான். அது தப்பு கிடையாது. கடைசி படம் அப்போ மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதிகமாக தான் இருக்கும், கம்மியாக வருது. முதலமைச்சர் விஜய்னு வரப்போகுது டைட்டில் கார்டுல. விஜய் பேர் போடும்போது முதலமைச்சர் வந்து அது மாதிரி ஒன் பண்ண முடியல. அவர் முதலமைச்சர் அப்படி தான் ஆகணும். ரஜி கிடையாது. எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நன்றி. எதிர்பார்ப்பு இருக்குதாண்ணா? அந்த அளவுக்கு இல்லை. அதோட படம் லீக் ஆயிருச்சு, பார்த்துட்டீங்க. படம் எப்படி இருந்துச்சுண்ணா? படம் பரவாயில்ல. படம் தியேட்டர்ல போய் பார்க்க போறதுக்கு வாய்ப்பு இருக்காண்ணா? இல்லைண்ணா, பார்த்துட்டேன். பார்த்துருக்கீங்க. ஆனால் அந்த லீக் ஆன உலகத்துமே படத்தை போய் தியேட்டர்ல பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களாண்ணா? ஒரு சிலர் பார்ப்பாங்க. படம் பார்க்கணும், தேட்டரில் பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா பார்ப்பாங்க. இல்லைன்னா பார்த்துருந்தா பார்க்க மாட்டாங்க. அந்த ரிலீஸ் இது லீக் ஆனதுனால அதே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா மக்கள்கிட்ட? அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது. கதை தான் தெரிஞ்சிச்சு இல்லை என்ன. ஆனால் விஜய் அவரோட கடைசி படங்கிறதுனால பார்க்க போவாங்கன்னா அவங்களோட தீவிர ரசிகளாக இருந்தால் போவாங்க. கடைசி படம் வந்து இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பேரோட வரப்போகுது. எப்படி நினைக்கிறீங்க? நல்லா சின்ன